கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளாகவே நம்மளோட சேனலில் வீடியோ போட முடியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் இருக்கிற வீட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வீடு மாறுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய ஒர்க் இருக்கும், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறது. ஸோ அதனால தான் இத்தனை நாள் நான் கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஓரளவு நான் ஃப்ரீயானதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். இந்த இடைப்பட்ட கொஞ்ச நாளில் என்னோட இந்த குரலையும் நம்மளோட சேனலில் போடுற வீடியோவையும் எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துகிற விதமாக அவங்ககிட்ட கொஞ்சம் ஒன்றுமனா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே அவனை கிஸ் பண்ண போகிற நேரமாக பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதாவது வாமிட் வர மாதிரி இருக்குது. உடனே அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடி போயிடுறா. இதை பார்த்துட்டு அவனுக்கும் ஒன்றும் புரியல. அவங்கேருந்து போயிட்டு நல்லா வாமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்க்குறா. அவளுக்கு என்ன நடக்குதுங்கிறது ஒன்றுமே புரியல. இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வயிற்றில் வந்து கை வச்சு பார்த்துட்டு இருக்கா. எஸ், இப்போ இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆனால் நான் தான் அர்மான் கூட ஒன்றுமனா இருக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த குழந்தை என்னோட வயிற்றுல வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தா இவ அர்மான் கூட ஒன்றா இருக்கல தான். பட் இருந்தாலும் செத்து போன நம்ம ஆசாத் கூட அவன் சாகிறதுக்கு முன்னாடி இவ ஒன்றுமனா இருந்திருப்பா. அதோட விளைவு தான் இந்த குழந்தை. ஸோ இதனால இவ போட்ட திட்டம் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால அங்கே இருக்கிற கண்ணாடிலாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ கோவம் வருது, பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலி இவளோட நோக்கம் என்னன்னா, ஒரு சூனியக்காரிக்கு பிறந்த முதல் பையன் கூட இவ உறவு வச்சுக்கிட்டா அப்படின்னா அது மூலமாக பிறக்கிற குழந்தை தான் சக்திசாலியான குழந்தையா பிறக்கும். பட் இவ வந்து சூனியக்காரியோட ரெண்டாவது பையன் கூட உறவு வச்சுக்கிட்டா இல்லையா. ஸோ அதனால இவ போட்ட பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. பயங்கரமாக கோபிட்டு இருக்கான். இவளோட பிளான் ஃப்ளாப் ஆனதுக்கு நம்ம கான்வேகம் தானே காரணம். அவ என்னடானா இசாந்தோட வீட்டில் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டா. அந்த பக்கம் தூரமாக பார்த்துட்டு இருக்கா. நம்ம இசாந்த் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான் போல். அதை இவ தப்பான நோக்கத்தில் பார்த்துட்டு இருக்கா. அவனை பையன் வயசு ஆகுற பையனை போயிட்டு இப்படி பார்க்குறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். அவளும் இப்போ ஓகேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன் வந்து விளாண்டுட்டு இருக்கான். இவன் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவனும் சொல்கிறான், இவன் என்னோட பையன் தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவனோட அம்மா, அதாவது என்னோட பொண்டாட்டி, பார்க்கறதுக்கு அப்படியே அச்சஸெல்லாம் உங்களை மாதிரியே தான் இருப்பா. அவள் வந்து இப்போ உயிரோட இல்லை, என் பையன் பிறந்த கொஞ்ச நாளே அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் இந்த பையன் வேற இப்போ நமக்கு இடைஞ்சலாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த சூனியக்காரியோட மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கு காரணமாக இருந்த மாஹிராவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் இன்னும் படுத்த படுக்கையாக தான் இருக்கா. அதை பார்த்துட்டு இவளும் சொல்கிறா, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கல, என்னோட மொத்த பிளானையும் கெடுத்துட்டு நீ மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கலாம், ஒன்று நிம்மதியாக நான் வாழை விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் இவ என்ன பண்ணுறான்னா கையில் வந்து கேண்டில் வச்சிருக்கா. ஸோ அதை வச்சு அந்த ரூமை வந்து எரிச்சு விட்டுட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் இப்போ படுத்த படுக்கையாக கிடக்கிறதுனால அவள் செத்தாலும் அவளுக்கு தெரிய போகிறது கிடையாது. அந்த பக்கமாக நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி போகிறவன் ஏதோ சத்தம் கேட்கறத பார்த்துட்டு ரூமுக்கு வந்து பார்க்குறான். நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. விண்டோ டோருக்கு அந்த பக்கமாக தான் நின்றுட்டு இருக்கான். அங்கே அந்த கசாலா ஆண்டி எல்லாருமே வந்துட்டு நெருப்புன்னு கத்திட்டு இருக்காங்க. அவள் வேற அங்கே படுத்த படிக்கையாக கிடக்குறா. எப்படி அவளை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக போனால் அவங்க தடுக்கிறாங்க. வேணா அந்த ரூம் ஃபுல்லாகவே நெருப்பாக இருக்குது, நீங்கள் இப்போ அங்கே போனீங்கன்னா உங்களோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னான். ஆனால் மாஹிரா அவளை மட்டும் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து குதிச்சு அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு வழியாக அவளை காப்பாற்றிட்டான். பட் இருந்தாலும் அவன் மேலேயும் சரி நெருப்பு பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அவளை தூக்கிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறான். தண்ணிக்குள்ளே முக்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் கூட அவள் கண்ணு முழிக்காம தான் இருக்கா. ஸோ நமக்கே டவுட் வரதான் செய்யுது, நம்ம ஹீரோயினி உண்மையிலே உயிரோட தான் இருக்காளா இல்லை செத்து போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்தில் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வந்துட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் போல். அப்போ நம்ம ஹீரோயினி சுற்றி ஏதோ ஒரு புகமூட்டமாக வர மாதிரி தெரியுது. அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி தோணுது. டக்குனே அவன் பயந்து விட்டு எழுந்திரிச்சிடறான். இன்னுமே அவள் கண்ணும் முழிக்கலை. இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து போயிட்டான். ஸோ அதனால் அவள் உண்மையிலே உயிரோட தான் இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அவளோட நெஞ்சில் காதை வச்சு கேட்டுட்டு இருக்கான். ஹார்ட் பீட் கேட்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த கசாலா வந்துருச்சு. என்ன பண்ணுற அர்மான் அப்படின்னு கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை அவளுக்கு ஹார்ட் பீட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீ கையை தொட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாமே, கையில் வந்து செக் பண்ணி பார்த்தா பல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பல்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் இவ கண்ணு முழிக்க மாட்டேங்கிறா. ஸோ அதனால் நான் போயிட்டு டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாலாவும் அங்கேருந்து ஓடி போயிடுது. இந்த பக்கம் அந்த சமீரும் தங்கச்சிக்காரியும் லவ் பண்ணுறாங்க போல். அவன் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு இவ வந்து இன்னும் ரெடி ஆகலை. எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ என்னை காதலிக்கிறல, நானும் உன்னை காதலிக்கிறேன், அப்புறம் எதுக்காக நீ தயங்குற, இதெல்லாம் சகஜனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவளுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. இவன் இப்படிலாம் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா இவன் அந்த சூனியக்காரியோட தம்பி தானே. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் அவனோட அந்த எமோஷ்னலான பேச்சுக்கு மயங்கி அவளை அவன்கிட்ட கொடுத்துட்றா.
முழுசாக ஒப்படைச்சிட்டா. ஸோ ஒன்று மணாவுமே இருந்துடுறாங்க. பட் இருந்தாலும் அவளுக்கு அதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை போல். ஏன்னா அவளோட கண்லேருந்து கண்ணீர் வர்றது நல்லாவே தெரியுது. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் டாக்டரை வர சொல்லி செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இன்னும் கண்ணு முழிக்கல அப்படிங்கவுமே டாக்டர் சொல்கிறாரு, இதுக்கப்புறமா இவங்களை வீட்டில் வச்சுருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவங்களை உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியே ஆகணும், அப்போ தான் எங்களால் எதுவும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒத்துக்கிறான். இந்த பக்கம் இந்த கான் பேகம் யாருனே தெரியாத ஒரு வீட்டுக்கு வந்துட்டா. பட் இருந்தாலும் இந்த வீடு இனிமேல் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த குட்டி பையன் வந்துட்டு விளையாட வாங்க ஆண்டி விளையாட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். இவ இஷாந்தை கரெக்ட் பண்ணி இந்த வீட்டை சொந்தமாக்கிக்கலான்னு பார்த்தா அதுக்கு தடையாக இந்த பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா, உனக்கு விளையாட தானே செய்யணும், சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிக்கிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு ஜன்னல் வழியாக தூக்கி போட்டு சாகடிக்க பார்த்துட்டு இருக்கா. அது தெரியாமல் அந்த பையன் தோளில் கிடந்துட்டு இருக்கான். அப்படியே அவனை தூக்கி போட போகிற நேரமாக பார்த்து இவ டக்குன்னு அங்கே கவனிச்சிடறா. கண்ணாடியில் பின்னாடி இசான் நிற்கிறது தெரியுது. உடனே அதை பார்த்துட்டு டக்குன்னு அவன் அப்படியே சுற்றி விளையாடுற மாதிரி அப்படியே ஆக்டிங்கை போட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அது எதுவுமே இவனுக்கு தெரியாமல் இவனும் வந்து பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இவங்க வந்து என் பையனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களே, இவங்க என் பையன் கூட இருந்தாங்கன்னா அவனுக்கும் அம்மா இல்லாத குறை தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த பையனே கொல்றதுக்காக தான் அவள் பார்த்துட்டு இருக்காங்கிறது இவனுக்கு தெரியலை. நம்ம ஹீரோயினே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் ஆம்புலன்ஸை வர சொல்லி ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ வரைக்குமே அவள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுமே அங்கேருந்து போயிடுது. அந்த வண்டி அந்த வீட்டை விட்டு போக போக இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோயின் இவனை விட்டு விலகி போகிறத இவனால் பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அதனால் அவன் இங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ் பின்னாடியே போயிட்டு ஒரு வழியாக அந்த ஆம்புலன்ஸுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸ்ட்ரெச்சர் அப்படியே கீழே விழுந்து நம்ம ஹீரோயினை போயிட்டு ஹீரோ மேலே போயிட்டு விழுந்துடுறா. அப்படி விழுகும் போது யதார்த்தமாக ஆக்சிடெண்ட்டாக 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து தற்செயலாக நடந்த விஷயந்தான். அதுக்கு அவள் டக்குன்னு எழுந்திருக்கிறா. இவனுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான். பட் அது எதையுமே அவள் காதில் வாங்காமல் அவனோட கணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுறா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி மோசமாக என்கிட்ட நடந்துப்ப, நீ இவ்வளோ கேவலமானவனா, இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோக்கு இவ எவ்வளோ தான் திட்டினாலும் அவன் மேலே ஒரு கோவமோ வெறுப்போ எதுவுமே வரமாட்டேங்குது. இப்போ கூட பாசமாக அவளை ஒரு பார்வை தான் பார்த்துட்ருக்கான். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி மேலே காதல் வந்துருச்சு. ஸோ அதனால தான் அமைதியாக இருக்கான் போல். அங்கேருந்து ரூமுக்கு வந்து அவளோட ரூமை பார்க்குறா. அந்த ரூமே வந்து எரிஞ்ச நிலமையில இருக்குது. உடனே அந்த கசாலாவையும் லத்தீஃபையும் கூப்பிட்டு இந்த ரூமோட நிலைமை இப்படி இருக்குது, இதில் எப்படி நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படின்னு கேட்டால் அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அந்த அருமான் தான் உன்னை நெருப்புலேருந்து ஹீரோ மாதிரி காப்பாற்றினா, அதுக்கப்புறமா தான் நீ பொழைச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவளுக்கு ஒன்றுமே புரியல. அங்கேருந்து யோசிச்சே நடந்து வந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் அவன் என்னை வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைக்கிறான், என் மூஞ்சில் கூட முழிக்காதுன்னு சொன்னவன் இப்போ எதுக்காக என்ன காப்பாற்றணும், ஒன்றுமே புரியலையே, அவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒருவேளை அசாத்தோட இதயம் அவனோட உடம்புல இருக்கிறதுனால தான் அவனுக்கு அசாத்தோட நல்ல குணம்லாம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறா. பட் இருந்தாலும் அவன் அவ்வளோ ஒன்றும் நல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும் போது கீழே நிறைய பூக்களை வந்து அப்படியே ஒரு பாதை மாதிரி உருவாக்கி போட்டு வச்சிருக்கான். நம்ம ஹீரோவோட வேலை தான் போல. ஸோ அதை பார்க்கும்போது அவளுக்கு கடுப்பாகுது. அந்த பூவையுமே கழிச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஹாலுக்கு வந்து பார்க்குறா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் எழுதியிருக்கான் போல. அவனுமே வந்து எதிர்த்தாப்புல நின்றுட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட என்ன பேச போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.